இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் சிவா, எதுக்குடா என் தம்பி அப்படி கயிறு கட்டி இழுத்துட்டு வரீங்க? நீங்களா கார்ல உட்காந்துக்கிட்டு சொகுசா வருவீங்க, என் தம்பிய மட்டும் இப்படி இழுத்துட்டு வருவீங்களா? என் தம்பிக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்னடா பண்றது? அறிவில்ல உங்களுக்கு? ஏய், வார்த்தை ஆளந்து பேசு மேகல. உன் தம்பி பண்ண காரியத்துக்கு அவனை வெட்டி போட்டு வந்திருக்கணும். போனா போதுன்னு மன்னிச்சு இப்படி உயிரோட எடுத்துட்டு வந்திருக்கேன். சிவா, எதுக்கு என் தம்பிய இப்படி அடிச்சிருக்கீங்க? எழுந்து நிக்கிறானே இப்ப, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? உன் தம்பி நீ பெருமைப்படுற மாதிரி தானே செஞ்சிருப்பான், அவன்கிட்டே கேளு. ஏ துளசி, நான் உன்கிட்ட பேசல. சிவா, எதுக்கு என் தம்பி எப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? ஏய், இவர் அவனை கொன்றுக்கணும். துளசி சொன்னாங்க தான் உயிரோட கொண்டு வந்திருக்கேன். எங்க அப்பா அவனை துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாரு, ஆனா துளசி தான் அவனை காப்பாத்திருக்கான். ஏன்னா இந்நேரம் இவன் உசுரோட வராம டெட் பாடியா தான் வந்திருப்பாங்க. அக்கா, அந்த அம்பளை என்ன துப்பாக்கியால சுட்டா இருக்கா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, அம்பளை எனக்கு சாவு பயத்தை காமிச்சிட்டா இருக்கா. டேய் சிவா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட பணம் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? துப்பாக்கியால சுடுவீங்களா? டேய், உங்க எல்லாரையும் இனிமே நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், உன் தம்பி என் வீட்டுக்குள்ள வருவான், என் தங்கச்சி ரூமுக்குள்ள போவான், அதை நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போமா? இங்க அன்னைக்கு காவிரியை கடத்திட்டு போனீங்கல்ல, அன்னைக்கே நாங்க இந்த வேலைய பண்ணிருக்கணும். உங்களை அன்னைக்கு விட்டதுதான் தப்பா போச்சு. டேய் சிவா, என் தம்பி உன் தங்கச்சி காவிரிய விரும்புறான், அதனால பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன் உங்க எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியாதாக்கும்? ஏய், என்ன யார் தங்கச்சி எவன் விரும்புறது? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தாராதெல்லாம் வேண்டாம். இன்னொரு தடவை இந்த பொறுக்கி என் தங்கச்சியை பத்தி நினைச்சான்னு தெரிஞ்சா கூட அப்படியே வெட்டி போட்டுருவேன். ஜாக்கிரதை. டேய், என்ன என்னடா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த அருவா துப்பாக்கி எல்லாம் உங்க வீட்டுல மட்டும்தான் இருக்குமா? பார், இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீயும் அம்பலமும் உன் தங்கச்சிய உன் மாமா மகனுக்கு கட்டி கொடுக்க போறதா நினைக்கிறீங்கல்ல? அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுரா. அந்த நடத்த இந்த மணிமேகலை விடவும் மாட்டான். எங்களுக்கு ஒரு மண்ணும் கிடையாது, அதனால எங்களை ஒண்ணும் பண்ணவும் முடியாது. அன்னைக்கு நாங்க ஏதோ கவனம் இல்லாம இருந்துட்டோம், என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டீங்க. இன்னொரு தடவை நெருங்கி பாருங்க, ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. டேய் சிவா, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சி கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது, அது நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அதுவும் என் தம்பி தாசோட மட்டும்தான் நடக்கும். இது சவால்டா. மேகலை, என்ன ரொம்ப சலம்புற? நீ உன்னை நினைச்சிட்டா அதை உடனே பண்ணிடுவியா? காவேரி எங்க வீட்டு பொண்ணு, அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். உன் தம்பி மாதிரி பொறுக்கிக்கலாம் எங்க வீட்டு பொண்ணு கிடைக்காது. இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நாங்க விரும்புற மாதிரி தான் காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். உன்னால எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்கோ.